வணக்கம். திரையரங்கம். கோர்ட் ஸ்டேட் வைஸ் எ நோபடி, இதுதான் திரைப்படத்தினுடைய பேர். இந்த திரைப்படம் ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ராம் ஜெகதீஷ். இவருடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. இந்த படத்தின் கதையை எழுதியிருப்பவர் இந்த படத்தின் இயக்குனரான ராம் ஜெகதீஷ். வேறு இருவருடன் இணைந்து இவர் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார். முதலில் ராம் ஜெகதீஷ், அதற்கு அடுத்து கார்த்திகேயா சீனிவாஸ், மூன்றாவது நபர் வம்சிதார் சிரிகிரி. இந்த மூன்று பேரும் இணைந்து மிகவும் அருமையாக இந்த படத்தினுடைய திரைக்கதையை அமைத்திருக்கிறார்கள். சந்திரசேகர் அப்படின்ற பேரில் ஒரு இளைஞன், அவனை எல்லோரும் சந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவன் ஒரு சாதாரண வேலைகளை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். அவனுடைய தந்தை ஒரு நிறுவனத்தில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறவர். அவனுக்கு அம்மா, ஒரு அக்கா. ஜாபிலி அப்படின்ற ஒரு இளம் பெண்ணை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த சந்திரசேகர் என்ற சந்துருக்கு உண்டாகுது. அந்த இளம் பெண் இவன் மீது காதல் கொள்கிறாள். அவள் வசதியான வீட்டு பொண்ணு. அப்பா ஆல்ரெடி இறந்தாச்சு. அவளுக்கு தாத்தா இருக்கார், அவங்களுடைய தாய் மாமா இருக்கார். தாய் மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், அரசியல் செல்வாக்குள்ளவர். எப்படிப்பட்ட காரியத்தையும் துணிச்சலாக செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மனிதர் அவர். அவருடைய பேர் மங்காபதி. அவருக்கு ஒரு சூழலில் இந்த காதல் விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச பிறகு அவர் சும்மா இருப்பாரா? அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கையும் களவுமாக பிடித்து அப்படின்றதில் இந்த பையன் இருக்கக்கூடிய வீட்டுக்கே வந்தால் அங்கே இவருடைய மருமகள் ஜாபிலி அங்கே இருக்கிறத பார்த்துறாரு. அதுக்கு பிறகு அவரால் தாங்கிக்கிற முடியுமா? ஏன்னா இவர் கௌரவம் இதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் சாதாரண ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேனுடைய மகனை காதலிப்பதா அப்படின்போது அவரால் எப்படி ஜீரணிக்க முடியும்? உடனடியாக அவர் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒருவரை தன் கையில் வைத்து கொண்டு அவர் மூலமாக காவல்துறை வர இந்த விஷயத்தை கொண்டு போய் இந்த இளைஞனை கைது பண்ணி சிறைக்கூடத்தில் அடைத்து நீதிமன்றத்தில் இதற்காக பலமாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் தான் இவருடைய நண்பராச்சுல. அங்கே பாஸ்கோ அந்த சட்டம் இருக்குல்ல, அதன் மூலமாக மைனராக இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண்ணை ஏமாற்றி ஒரு குறுக்குத்தனமான ஒரு அணுகுமுறையுடன் காதல் என்ற போர்வையில் ஒரு இளம்பெண்ணுடைய வாழ்க்கையில் நுழைந்து அவரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் சந்திரசேகர் என்ற சந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை உண்டாக்கி நீதிமன்றத்தில் அதற்காக வாதாட வைத்து வெயில்லையே அவன் வெளியே வர முடியாத அளவுக்கு சிறைக்கூடத்தில் உள்ளே இருக்கிற அளவுக்கு ஒரு சூழலை இவர் உண்டாக்கி விடுகிறார். நீங்கள் ஒரு பெரிய வக்கீலை இதற்காக போய் அணுகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பையனுக்காக நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு அவங்க அந்த பெரிய வக்கீலை தேடி போகிறார்கள். மோகன் ராவ் அப்படின்றது அவர் தான் சீனியர் வழக்கறிஞர். சாய்குமார் நடிச்சிருக்காரு அந்த கதாபாத்திரத்தில். அவருடைய உதவியாளராக இருக்கக்கூடிய தேஜா சூர்யா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இளைஞனை இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த தேஜா சூர்யா மூலமாக மோகன் ராவ் வழக்கறிஞர் அவரை எப்படியாவது சந்திச்சிட முடியாதா அப்படின்றதுக்காக அந்த முயற்சி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏகப்பட்ட உதவியாளர்களை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய பல வழக்குகளை நடத்தி கொண்டிருப்பவர். இது ஜட்ஜ்மெண்ட்டுன்றது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிற நிலையில் இருக்கக்கூடிய வழக்கு இது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் அவர் ஸ்ட்ரைட்டாக அப்பியர் ஆகி அப்படி இப்படின்ற இதில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இல்லை, நேரம் குறைவாக இருக்குது. அப்போ அந்த உதவியாளராக இருக்கக்கூடிய தேஜா சூர்யா அவனே நேரடியாக இந்த வழக்கை எடுத்து வாதாடினால் என்ன அப்படின்ற முடிவுக்கு வர்றான். ஏன்னா இவங்களுடைய கதையெல்லாம் கேட்குறான். கேட்கும்போது எதுவும் தப்பு தண்டா எதுவும் நடக்கலை. இவன் அந்த பொண்ணு கூட பழகியிருக்கான், அவ்வளோதான், பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு இழுக்கு உண்டாகக்கூடிய அளவுக்கு எந்த சம்பவமே நடக்கலை. அப்போ இந்த வழக்கை நாமே கையில் எடுத்து வாதாடினால் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞன் தேஜா சூர்யா இந்த வழக்கை தன் கையில் எடுத்துக்கொண்டு, இதுக்கு முன்னாடி அவன் இண்டிவிஜுவலாக கேஸ் வாதாடினதே கிடையாது. மோகன் ராவனுடைய உதவியாளர் திறமையான இளைஞன் தனித்து தானே வாதாடுவது என்ற முடிவுக்கு இந்த வழக்கை
கையில் எடுத்து நீதிமன்றத்தில் வாதாடுகிறான். இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுனுடைய தாய்மாமனான மங்காபதியை பொறுத்தளவில் இந்த வழக்கு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தாச்சு, தீர்ப்பு சொல்லப்படக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தார். ஏன்னா இதுவரை அவர் கொண்டு வந்த ஆட்கள் எல்லாமே போலிகள் தான், எல்லாமே எதுவும் உண்மை கிடையாது. காசை கொடுத்து ஆட்களை கொண்டு வந்து சாட்சி சொல்ல வச்சு பொய்யான சாட்சிகளை கொண்டு வந்து எல்லாமே பொய் பித்தலாட்டம் தான். இதுவரை அந்த விசாரிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, விசாரிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாமே ஜோடனை, எதுவுமே உண்மையான சாட்சிகள் கிடையாது, உண்மையான அந்த நிகழ்ச்சிகளை பார்த்தவர்கள் கிடையாது, எல்லாமே பொய்யாக பணத்தை கொடுத்து கொண்டு வரப்பட்டவர்கள் அப்படின்றதெல்லாம் அவன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறான். இந்த இளைஞன் தேஜா சூர்யா படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் எப்படி இந்த இளைஞனுக்கு நியாயத்தை கிடைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அருமையான வாதாடும் திறமையால் உண்டாக்குகிறான் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய அவுட்லைன். படத்தினுடைய ஃபினிஷிங்கில் தீர்ப்பு இந்த இளைஞனுக்கு ஆதரவாக சார்பாக நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிறது. சந்திரசேகர் என்ற சந்துரு நீதிமன்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை காற்றை சுவாசிக்கக்கூடிய அளவிற்கு வெளியே வருகிறான். வெளியே வந்து இந்த நீதிமன்றம் இந்த விசாரணை இதெல்லாம் முடிஞ்சு இப்படிலாம் வந்த பிறகு அந்த பொண்ணு வந்து அந்த மேஜர் அப்படின்றவங்கள அந்த மேஜர் வயதை அவள் அடைந்து விடுகிறாள். அப்போ இனிமேல் அதை தடுப்பதற்கு யாரால் முடியும்? ஷீ பிகம்ஸ் மேஜர். இப்போ அந்த பொண்ணே வந்து தானே தீர்மானம் எடுக்கலாமே, தானே முடிவு எடுக்கலாமே. அவள் முடிவு எடுக்கும்போது அதை எதிர்ப்பதற்கு யாரால் முடியும், யார் எதிர்க்க முடியும்? அப்போ ரெண்டு பேரும் அப்படியே ஒருவரை ஒருவர் இறுக அணைத்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அப்படின்னு இருக்கிறதோட இந்த படம் முடியுது. முழுக்க முழுக்க படம் ஆரம்பத்துலேருந்து கோர்ட் சீன்ஸ் தான். நீதிமன்றத்தில் வாதாடும் காட்சிகள் நிறைந்த திரைப்படம் இது. நீதிமன்றத்தில் உட்கார்ந்து ஒரு வழக்கு எப்படி நடைபெறுகிறது அப்படின்றத நாம் நேரடியாக பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் படம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே உண்டாகும். சந்திரசேகர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளைஞன் ஹர்ஷ் ரோஷன் இயல்பான நடிப்பு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜாபிலி என்ற அந்த இளம்பெண்ணின் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஸ்ரீதேவி. கேஷுவலாக எந்த விதமான செயற்கைத்தனமும் இல்லாமல் அருமையாக பாராட்டக்கூடிய அளவிற்கு ஸ்ரீதேவி அந்த கதாபாத்திரத்தில் நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். தேஜா சூர்யா கதாபாத்திரத்தில் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு பிரியதர்ஷி புலிகொண்டா அருமையாக நடித்திருக்கிறார். மங்காபதி கதாபாத்திரத்தில் சிவாஜி என்ற நடிகர் மிடுக்கான தன்னுடைய நடிப்பால் அந்த கதாபாத்திரத்தை நம் மனதில் ஆழமாக பதிய வைக்கிறார். மோகன்ராவ் கதாபாத்திரத்தில் மிகவும் சிறப்பாக அலட்டல் இல்லாமல் அமைதியான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் சாய்குமார். ஜாபிலினுடைய தாயாக அருமையாக நடித்திருப்பவர் ரோஹிணி. தன்னுடைய மகளுக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான நிலை உண்டாகி இருக்கக்கூடிய சூழலில் எப்படிப்பட்ட பதைபதைப்பிற்கு ஆளாக தான் இருக்க வேண்டுமோ அதை அந்த தாய் கதாபாத்திரத்தில் வெளிப்படுத்தி தன்னுடைய பண்பட்ட நடிப்பு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார் ரோஹிணி. ஜாபிலினுடைய தாத்தாவாக நடித்திருப்பவர் சுபலேகா சுதாகர். எந்த அளவிற்கு தன்னுடைய அனுபவ நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருப்பார் என்பதை நாம் கூற வேண்டுமா என்ன? இந்த படத்திற்கு இயக்குனருடன் இணைந்து திரைக்கதை எழுதிய கார்த்திகேயா சீனிவாஸ் அவர்தான் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர், அவர்தான் இந்த படத்திற்கு படத்தொகுப்பாளர். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனிடம் எத்தனை வேறுபட்ட மாறுபட்ட திறமைகள் இருக்கின்றன அப்படின்னு பாருங்க. திரைக்கதை அமைச்சிருக்காரு, எடிட்டிங் பண்ணியிருக்காரு, இசையமைப்பும் பண்ணியிருக்காரு. ஒரே மனிதன். படம் முழுக்க நீதிமன்ற காட்சிகளை வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு படம் பார்ப்போரை இருக்க செய்கிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த காரியத்தை செய்த இந்த படத்தினுடைய இயக்குனரான ராம் ஜெகதீஷை முழு மனதுடன் நான் பாராட்டுகிறேன்.